இன்னைக்கு நாம 2024ல ரிலீஸ் ஆன எஸ்ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தம் புது தெலுங்கு இன்வெஸ்டிகேஷன் படம் பார்க்க போறோம். எஸ்ஐடி அப்படின்னா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் மக்களே. இந்த படத்துல ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு வீட்டுல இறந்து போய் கிடக்குறா. இது வந்துட்டு கொலையா தற்கொலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய டீம் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு ட்விஸ்ட் வரும். படத்துடைய கிளைமேக்ஸ்ல நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டை வச்சு படத்தை முடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே பரபரப்பா ஒரு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ரோட்ல போற ஒரு பொண்ணை ரோட்லயே ஒரு ஓரமா தூக்கிட்டு போயிட்டு அந்த பொண்ணை ரேப் பண்ணி பயங்கர கொடூரமா கொலை பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த குற்றவாளியை போலீஸ் பிடிப்பாங்களா பிடிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ கிட்ட இந்த கேஸ ஒப்படைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா இதுவரைக்கும் 36 குற்றவாளிகளை சுட்டு கொலை பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி நியூஸ் ஓடிட்டு இருக்கு. இப்ப அப்படியே அந்த ரேப் பண்ண பையனை காமிக்கிறாங்க. இந்த பையனை நம்ம ஹீரோடைய டீம் துரத்திக்கிட்டு இருக்காங்க. இவன் ஓடுறான், காட்டுக்குள்ள போயிட்டு மறைஞ்சுக்கிறான். அந்த டீம் போயிட்டு பிடிக்க ட்ரை பண்றாங்க. பிடிக்க வர எல்லா கான்ஸ்டபிளையும் அடிச்சு போட்டு தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க கெத்தா மாசா வந்த நம்ம ஹீரோ ஷூட் பண்ணி பிடிக்கிறாரு. பொண்ணுங்களை கற்பழிக்கிற எல்லாருக்கும் இதாண்டா நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணி கொலை பண்றாரு. இங்க தான் இந்த படத்துடைய பேரையே போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ஒரு பெரிய பணக்கார வீட்டை காமிக்கிறாங்க. இந்த வீட்டுக்குள்ள யாரோ போறாங்க. உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது அங்க ஒரு பொண்ணு படுத்து தூங்கிட்டு இருக்கா. அதுவும் என்ன பொசிஷன்ல படுத்துக்கிட்டு இருக்கா. இங்க வந்த கொலைகாரன் அந்த பொண்ணை கரெக்டா தொப்புள்ள ஷூட் பண்ணி கொலை பண்றா. மக்களே இதை காட்ட முடியுமான்னு தெரியல, காட்ட முடிஞ்சா காட்டுறேன். டேய் தெலுங்கன்ஸ், உங்களுக்கு கொலை பண்ணும் போது கூட அதுல ஒரு கிளுகிழுப்பு கேக்குதா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ஒரு பொசிஷன்ல படுத்துட்டு இருக்கும். தொப்புள்ள வந்து ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டு அவன் நகர்ந்து கிளம்புறா. மக்களே இப்ப அப்படியே இந்த கேஸும் பரபரப்பா பேசப்பட ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அது மட்டும் இல்லாம ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காளாம். இந்த பொண்ணு கொலை செய்யப்பட்டு 2 நாள் ஆகுது. இன்னமும் போலீஸால குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் ஒரு பக்கம் போராட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஸ்டா பேஸ்புக்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் காமிக்கிறாங்க. இப்போ டிஜிபி இந்த விஷயம் எல்லாம் பார்த்துட்டு மேல இருந்து நிறைய பிரஷர் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கால் பண்ணி என் ஆபீஸ்க்கு வா அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ போனதுக்கு அப்புறமா இந்த கேஸை நீ தான் விசாரிக்கணும். உன் மேல இருக்க நம்பிக்கையில இந்த கேஸை ஒப்படைக்கிறேன். 2 நாளே உனக்கு அதிகம் நினைக்கிறேன். அதுக்குள்ள எப்படியாச்சும் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணு அப்படின்னும் போது என்னால முடிஞ்சதை பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீ யாரையும் என்கவுண்டர் பண்ணக்கூடாது, மத்த கேஸ் மாதிரி இந்த கேஸை ஹேண்டில் பண்ணக்கூடாது, குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதோட நிப்பாட்டிக்கோ அப்படின்னும் போது ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவுடைய ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. இந்த கேஸை விசாரிக்க நம்ம ஹீரோக்கு ஒரு டீமையும் கொடுத்திருப்பாங்க. அந்த டீம்ல ஒரு பையன் இருப்பான். இந்த பையனை மட்டும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவன் அசிஸ்டன்ட். இந்த பையனை இந்த படம் முழுக்க அசிஸ்டன்ட் அப்படின்னு தான் கூப்பிட்டுருப்பேன். இப்ப அப்படியே இந்த கேஸை பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கிளம்பி கிரைம் ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு வீடு முழுக்க தரவா செக் பண்றாங்க. நமக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. வீடு முழுக்க கேமரா இருக்கு. ஆனா கேமராவுடைய லைனை வந்துட்டு பாத்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து பாத்ரூம் உடைய விண்டோ உடைஞ்சிருக்கு. இந்த விண்டோ வழியா தான் கொலைகாரன் தப்பிச்சு போயிருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ஸிங்க்கு வராங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டை சம்பந்தப்பட்ட எல்லார்கிட்டயும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீட்டுடைய செக்யூரிட்டி, இந்த வீட்டுக்கு பால் போடுறவன், இந்த வீட்டுடைய வேலைக்காரமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் விசாரிக்கும் போது எல்லாருமே ஒரே விஷயம் தான் சொல்றாங்க. முக்கியமா இந்த கொலை நடக்கும் போது யாருமே வீட்டுல இல்ல. செக்யூரிட்டி வந்துட்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலைஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. பால்காரு அன்னைக்கு காலைல வந்து பால் போட்டு போயிட்டாராம். வீட்டு வேலைக்காரமா அன்னைக்கு என் பையனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு சீக்கிரமாவே போயிட்டேன். அந்த டைம்ல நான் வீட்லயே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்றாங்க. அடுத்தது ஹஸ்பண்ட் கிட்ட விசாரிக்கிறாங்க. உங்க மனைவிக்கு எதிரிகள்னு சொல்லிட்டு யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படிலாம் யாருமே கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. எல்லார்கிட்டயுமே நல்ல விதமா பழகுவா, எல்லாருக்குமே உதவி செய்வா அப்படின்னும் போது இப்படி இருக்கிற பொண்ணை யாரு கொலை பண்ண போறா, உங்களுக்கு யார் மேலேயுமே சந்தேகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு யார் மேலேயுமே சந்தேகமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இவங்க சாகும் போது நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அன்னைக்கு முழுக்க நான் ஆபீஸ்ல இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இறந்து போன பொண்ணுடைய அப்பா அம்மாவை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு யார் மேலேயும் டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எங்களுக்கு என் மாப்பிள்ளை மேல தான் டவுட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எங்க என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாளாவே என் பொண்ணு வந்துட்டு என்கிட்ட சரியாவே பேசுறது கிடையாது. கடைசியா கால் பண்ணும்போது கூட ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருந்தா. என்னமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் வீட்டுக்கே வந்துடலான் இருக்கேன். இருந்தாலும் பயங்கரமா சந்தேகப்படுறாரு. பாத்ரூம் போலான்னு போனா கூட உள்ளுக்குள்ள போயிட்டு யார்கிட்ட பேசிட்டு இருக்க, போனை வச்சுட்டு போ, நீ உள்ள போவாத, நான் உள்ள வந்து பாக்குவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மென்டல் டார்ச்சர் பண்ற
பண்றாமா, வந்து என்னன்னு கேளுங்க இல்லனா வீட்டுக்கு வரேன் அப்படின்னும் போது இங்க பார்த்தங்கும் புருஷன் பொண்டாட்டி அப்படின்னா சண்டை வந்துட்டே இருக்கும், அதையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் வாழணும், போக போக சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க. அடுத்த நாளே அந்த பொண்ணு மறுபடியும் கால் பண்ணி என்னால தாங்க முடியலமா, நான் வீட்டுக்கு வர போறேன், என்ன அந்த ஆளு அடிச்சிட்டான், என்ன அடிச்சு கொடுமைப்படுத்துறான் அப்படின்னும் போது சரி ஓகே நாங்க நாளைக்கே கிளம்பி வரோம், நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிருக்காங்க. மறுநாளே இவங்க கிளம்பி போயிருக்காங்க. அந்த டைம்ல தான் கரெக்டா போலீஸுக்கு கால் பண்றாங்க, இந்த மாதிரி அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க உடனே கிளம்பி ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்த்தோம், என் மகன் இறந்து போய் கிடந்தா, கண்டிப்பா என்னுடைய மருமகன் தான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபீல் பண்ணி அழுகும் போது உடனே இங்க இருந்து கிளம்பி போறாங்க. பார்த்தா அந்த பைபிள்ல ஒரு நாள் கூட ஆகல ஆபீஸ்க்கு போயிருக்கான். டே எப்படிடா உன் பொண்டாட்டி இறந்து போயிட்டு ஒரு நாள் கூட ஆகல, டெட் பாடியை கூட நாங்க கொடுக்கல, அதுக்குள்ள ஆபீஸ்க்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், வீட்டுக்கு போனா அவன் நினைப்பாவே இருக்கு, அவ டெட் பாடியை பார்த்து அழுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்க இன்னும் டெட் பாடியை கூட கொடுக்கல, வேற என்ன பண்ண முடியும், எனக்கு போகிறதுக்கு வேற இடமே கிடையாது, அதான் ஆபீஸ்க்கு வந்தேன் அப்படின்னு சொல்றான். இப்ப நம்ம ஹீரோ அந்த மாமனாரும் மாமியாரும் சொன்ன விஷயம்லாம் சொல்லி, நீ அந்த பொண்ணை பயங்கரமா சந்தேகப்பட்டு டார்ச்சர் பண்ணிருக்க, அடிச்சு கொடுமைப்படுத்திருக்க, நீ தான் அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய மாமனாருக்கும் மாமியாருக்கும் டவுட்டா இருக்கு, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு, நான் கேட்கும் போது நீ என்ன சொன்ன, ரொம்ப நல்ல பொண்ணு, நல்லா பழகுவா, பாசமா இருப்பா அப்படின்னு சொன்னேன், இப்போ விசாரிக்கும் போது அவளுக்கும் உனக்கும் செட்டே ஆகல, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டீங்க அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கு, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு, நீ தான் கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்ன சார் சொல்றீங்க, புருஷன் பொண்டாட்டின்னு இருந்தா சண்டை போடாம எப்பயுமே ஒத்துமையா இருக்க முடியும், அடிக்கடிக்க சண்டை வரும், திருப்பி ஒன்னு சேர்ந்துப்போம், இது போயிட்டு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு நான் கொலைகாரன்ற மாதிரி பாக்குறீங்க, இது என்னுடைய ஆபீஸோடைய சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ், அன்னைக்கு முழுக்க நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ரெக்கார்ட் ஆயிருக்கும், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த ஃபுட்டேஜ்லாம் வாங்கிட்டு போயிட்டு செக் பண்றாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது இந்த பைபிள்ல அன்னைக்கு முழுக்க ஆபீஸ்ல இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனா இந்த அசிஸ்டன்ட் இருக்கான் பாத்தீங்களா, இவனுக்கு ஒரு மாதிரி குழப்பமாவே இருக்கு, ஒரு மாதிரி சந்தேகமாவே இருக்கு, கண்டிப்பா இவன் பொய் சொல்றான், இவன் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான் அப்படின்னும் போது அவன் மறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் புரியுது, ஆனா அவங்க கிட்ட சாலிடான ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. இல்ல இது ஏதோ ஃபேப்ரிகேட் பண்ண மாதிரி இருக்கு, நான் கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இப்போ அந்த பொண்ணு இறந்து போய் கிடந்தா பாத்தீங்களா, அந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னா மொத்தமா 2 சிக்னல் இருக்கு, இந்த 2 சிக்னலை கிராஸ் பண்ணாம கண்டிப்பா அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போக முடியாது, ஏதாவது சந்தேகப்படும்படியான வண்டி அந்த பக்கம் போயிருக்கான்னு செக் பண்ணலாம், அப்படி செக் பண்ணா கண்டிப்பா நம்மளால உண்மையான குற்றவாளி யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும்னு அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஆட்டோ மட்டும் கரெக்டா அந்த வீட்டு பக்கமா போயிட்டு வெளியே வந்திருக்கு அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. முக்கியமா அந்த பொண்ணு எந்த டைம்ல இறந்து போனா அப்படின்னு சொல்றாங்களோ அந்த டைம்ல அந்த ஆட்டோ கரெக்டா அந்த பொண்ணுடைய வீட்டு பக்கமா போயிட்டு 10 நிமிஷத்துல திரும்பி வருது அப்படின்ற விஷயத்த நோட் பண்றாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது, அந்த புருஷங்காரனை தூக்கி வந்து உட்கார வச்சு ஒழுங்கா உண்மையை சொல்லு, இதுக்கப்புறம் உன்னால எதுவுமே மறைக்க முடியாது, நீ தான் கொலைகாரன்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னும் போது என்ன சார் சும்மா சும்மா என்னையே கொலைகாரன் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நான் தான் சொல்றேன்ல என் பொண்டாட்டிய நான் கொலை பண்ணல, நான் ஆபீஸ்ல இருந்தேன் அப்படின்றதுக்கான ப்ரூஃபையும் கொடுத்திருக்கேன், நீங்க எதுவா இருந்தாலும் என் லாயர் கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சிக்கும் போது, தம்பி அவ்வளவு சீக்கிரம்லாம் போக முடியாது, கொஞ்சம் உட்காரு, உன்னுடைய லாயரை நாங்க கூட்டின்னு வர சொல்லிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோக்கார கூட்டிட்டு வராங்க. அன்னைக்கு என்ன விஷயமாச்சு ஒழுங்கா சொல்றா அப்படின்னும் போது, சார் அன்னைக்கு இந்த சாரு ஒரு ஆபீஸ்க்கு வெளியே இருந்து வந்து என்னுடைய ஆட்டோல ஏறி ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னாரு, நானும் கூட்டிட்டு போனேன், எங்கேயோ போனாரு திரும்ப வந்தாரு, அதுக்கப்புறம் நீங்க சொல்றீங்க இல்லையா அந்த வீட்டுக்கிட்ட போயிட்டு இறங்கினாரு, அங்கேயும் போனவரு ஒரு 5 நிமிஷத்துல 5 நிமிஷம் கூட சொல்ல முடியாது போனவரு உடனே வெளியே வந்துட்டாரு சார், கண்டிப்பா அது இவரு தான் அப்படின்னும் போது, அது எப்படிடா பார்த்த எல்லாமே ஏதோ மனப்பாடம் பண்ண மாதிரி ஒப்பிக்கிற, இந்த ஆள் தான் உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கு, நிறைய பேரை நீ கூட்டிட்டு போவலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அன்னைக்கு ஆட்டோக்கு மொத்தமா 500 ரூபாய் தான் ஆச்சு, ஆனா இவர் எனக்கு 2000 ரூபாய் கொடுத்தாரு, அதான் நல்லா ஞாபகம் வச்சிருக்கேன் அப்படின்னும் போது, என்ன தம்பி எப்பயாச்சும் உண்மையை சொல்றியா இல்லனா ஹெலிகாப்டர் மாதிரி கட்டி தொங்க விட்டு தோலை உரிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா நான் தான் கொலை பண்ணேன், அந்த மாதிரி பிராஸ்டியூட் கூடலாம் எனக்கு வாழ பிடிக்கல, அந்த பொண்ணை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டென்ஸா தான் கொலை பண்ணேன், அந்த பொண்ணு கொஞ்சம் கூட நல்ல பொண்ணே கிடையாது, உங்க பொண்டாட்டி உங்களுக்கு துரோகம் பண்ண அப்படின்னா நீங்க என்ன பார்த்துட்டு சும்மாவா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்படி என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு, ஆக்சுவலா இந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் அரேஞ்ச் மேரேஜ் தான் நடந்திருக்கு மக்களே, இந்த பையன் பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான், அந்த டைம்ல இந்த பொண்ணு உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூட்டிட்டு போயிட்டு, நான் இதுக்கு முன்னாடி ஒரு பையனை லவ் பண்ணேன் அப்படின்னும் போது, லவ் பண்ணீங்களா இல்ல இப்ப பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இப்ப கிடையாது, காலேஜ் படிக்கும் போது ஒரு பையனை சின்சியரா லவ் பண்ணேன், அது செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சிட்டோம், இப்ப எதுக்காக இந்த விஷயம்லாம் சொல்றேன் அப்படின்னா ஃபியூச்சர்ல இந்த விஷயம் நான் சொல்லாம வேற ஏதோ ஒரு மூலமா உங்களுக்கு தெரிய வந்து நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு செமையா சந்தேகப்பட்டுக்கிட்டு அதுவே உங்க
வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் பாதிச்சிருச்சு அப்படின்னா பெரிய கஷ்டமா போயிடும். அதான் முன்னாடியே சொல்றேன், உங்களுக்கு ஓகே அப்படின்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க, இல்லனா இப்படியே கிளம்பிடுங்க அப்படின்னும் போது, ஆட இதுல என்னங்க இருக்கு, கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணாத பொண்ணு லவ் பண்ணாத பையன் தான் கிடைக்கணும் அப்படின்னா யாருக்குமே கல்யாணமே ஆகாது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கேஷுவலா விட்டுறாரு. இப்ப அப்படியே ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகுது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. எல்லாம் நல்லா போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் நைட்டு ஏதோ ஒரு மெசேஜ் வருது. என்னமா மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவன் தான் ஆகாஷ் தான் மெசேஜ் பண்ணிருக்கான் அப்படின்னும் போது, ஆகாஷ் யாரு, உன்னுடைய எக்ஸ் தானே அப்படின்னா ஆமா அப்படின்னு சொல்றாங்க. உனக்கும் அவனுக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது, நீங்க பிரேக்கப் பண்ணிட்டீங்க, பேச்சுவார்த்தையே கிடையாது அப்படின்னு சொன்ன. திடீர்னு பார்த்தா நைட்ல மெசேஜ் பண்றான், என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பெருசா ஒண்ணும் கிடையாது, சும்மா அவன் எனக்கு குட் நைட் மெசேஜ் சொன்னா அப்படின்னும் போது, ஏன் மேடம் குட் நைட் சொல்லல அப்படின்னா தூங்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அட போடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அமைதியா தூங்கிடுறாங்க. இப்ப அப்படியே மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. இவன் ஏஞ்சி பார்க்கும்போது பொண்டாட்டியே ஆளக்கானும். இவ காலங்காத்தால எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு பார்க்கும்போது இந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கா, காலங்காத்தாலே பேசிட்டு இருக்கா. அதுவும் ஒரு மாதிரி குழஞ்சி பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த பையனை பார்த்தோன்னே போனை கட் பண்ணிடுறா. என்னமா காலங்காத்தாலே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க போல அப்படின்னும் போது, இங்க பாரு அந்த மாதிரிலாம் சந்தேகப்படாத, எனக்கும் அவனுக்கும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் இருக்கு, மத்தபடி எதுவுமே கிடையாது, நீ சந்தேகப்பட்ட மாதிரி கிடையாது அப்படின்னும் போது, சந்தேகப்பட்ட மாதிரி கிடையாதா, என்னடி இது, நைட் ஆனா அந்த பையன் உனக்கு மெசேஜ் பண்ணிட்டு தான் தூங்குறான், காலையில ஆனா நீ அவனுக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க, கேட்டா இது அப்படி கிடையாது அப்படின்னு சொல்ற, அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒரு பொண்ணு ஒரு பையன் கிட்ட பேசினா அப்படின்னாலே நீ தப்பா தான் புரிஞ்சுப்பியா, உன்னை போயிட்டு நான் கல்யாணம் பண்ண பாரு அப்படின்னும் போது, இங்க பாரு நீ ஏதோ ஒரு பையன் கிட்ட பேசுற அப்படின்னா நான் கேட்டிருக்க மாட்டேன், என்கிட்ட என்ன சொன்ன, இந்த பையனை இதுக்கு முன்னாடி நான் லவ் பண்ணேன், இப்போ நான் பிரேக்கப் பண்ணிட்டேன், அவனுக்கும் எனக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க கூடயே பேசிட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு சந்தேகம் வராம என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டு போறாரு. அதுக்கப்புறம் இந்த புருஷங்காரன் இந்த பொண்ணையே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஃபாலோ பண்ணிட்டு போனா இந்த பொண்ணு ஒரு காஃபி ஷாப்ல அந்த பையனை மீட் பண்ணி கையை பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு இருக்கா. இதை பார்க்கும்போது புருஷங்காரனுக்கு பயங்கரமா வெறியாகுது. இருந்தாலும் அந்த வெறியை கட்டுப்படுத்திக்கிட்டு அந்த பொண்ணுக்கு கால் பண்றான். கால் பண்ணி தங்கக்குட்டி எங்கம்மா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, வீட்டுல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஹால்ல வந்துட்டு ஒரு ஃபைல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், அதை போட்டோ மட்டும் எடுத்து அனுப்பு அப்படின்னும் போது இவங்க தேடுற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இங்க அப்படி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சரிமா பாப்பா நான் போனை கட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நேரா கிளம்பி வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போயிட்டு பொண்டாட்டி வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா இந்த பொண்ணு அந்த பாய் ஃப்ரெண்ட் கூட வந்து கார்ல இறங்குறா. கார்ல இருந்து இறங்கிட்டு பாய்டா அப்படின்னு சொல்லிட்டு வேற உள்ளுக்குள்ள போறா. இதையெல்லாம் பார்த்து இவனுக்கு பயங்கர கடுப்பாகுது. இந்த பொண்ணு குளிக்கலான்னு உள்ளுக்குள்ள போகும்போது இந்த பொண்ணுடைய போன் எடுத்து செக் பண்ண ஆரம்பிக்கிறான். செக் பண்ணி பார்க்கும்போது 20 லட்சம் இந்த பொண்ணு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த பையனுடைய அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கா. இதே டைம்ல அந்த பொண்ணு வெளியே வந்து இப்போ எதுக்காக என் போன்ல எடுத்து நோண்டி பார்த்துக்கிட்டு இருக்க, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், முதல்ல லவ்வே கிடையாது பிரேக்கப்னு சொன்னேன், அதுக்கப்புறம் குட் நைட் சொல்றான்னு சொன்னேன், அதுக்கப்புறம் பார்த்தா காஃபி ஷாப்ல மீட் பண்ணேன், இப்போ என்னடானா 20 லட்சம் பணம் அனுப்பிச்சு வச்சிருக்க, இன்னும் கொஞ்ச நாள் போனா என்னையும் கொலை பண்ணிட்டு அவன் கூடயே சேர்ந்து ஓடி போயிடுவ போல அப்படின்னும் போது, இங்க பாரு தப்பா பேசாத, என்ன சந்தேகப்படாத, அவன் ஜஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும்தான், அவசரம்னு காசு கேட்டானேன்னு கொடுத்தேன், ஃப்ரெண்டுக்கு காசு கொடுத்தா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது காதா மட்டும் ஒரு போடு போட்டு, ஃப்ரெண்டுக்கு கொடுத்தா தப்பு கிடையாது, கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு பையன் கூட இல்லீகல் அஃபேர் வச்சுக்கிட்டு அவனுக்கு கொடுக்கறது தப்புடி அப்படின்னும் போது, சே உன்னை ஏன் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ரூம்குள்ள போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் கால் பண்ணிருக்கா போல. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா இந்த புருஷங்காரன் செமையா யோசிச்சுட்டே இருக்கான். இந்த பொண்ணை ஏதாவது ஒண்ணு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது வீட்டுல வேலைக்காரமா கிடையாது, செக்யூரிட்டியும் லீவு, ஒருவேளை இந்த பொண்ணு அந்த பாய் ஃப்ரெண்ட வீட்டுக்கு வர வைக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன்கிட்ட சொல்லி, நீ போயிட்டு என் வீட்டையே வேவு பார்த்துக்கிட்டு யாராவது வராங்களான்னு பாரு அப்படின்னும் போது இவனும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இந்த புருஷங்காரன் ஒரு மீட்டிங்ல இருக்கும் போது அந்த பையன் கால் பண்றான். கால் பண்ணி யாரோ உங்க வீட்டுக்கு வராங்க பாஸ் அப்படின்னும் போது, சரி ஓகே நீ கிளம்பி போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரியான கோவத்தோட, முன்னாடி போனா சிசிடிவி கேமரா இருக்கும் கண்டிப்பா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வழியா வெளியே போயிருக்கான். ஒரு ஆட்டோ பிடிச்சிருக்கான். ஆட்டோல ஏறி ஒரு ரவுடி கிட்ட போயிட்டு லட்சக்கணக்கான ரூபாய் பணம் கொடுத்து கன்னு வாங்கியிருக்கான். கன் எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு போயிருக்கான். வீட்டுக்குள்ள போயிட்டு ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்திருக்கான். இந்த விஷயம் தான் ஆச்சு, எனக்கு துரோகம் பண்ண பொண்டாட்டிய நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது, அவ்வளவுதான் கேஸ் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த மேலதிகாரிக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அந்த மேலதிகாரியும் பயங்கரமா பாராட்டுறாரு. உனக்கு 2 நாள் டைம் கொடுத்தா ஒரே நாள்லயே குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டு உனக்கு ப்ரமோஷனுக்கு ஏற்பாடு பண்றேன், மேல பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே அங்க சீன் கட்டாது. அந்த பொண்ணுடைய போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அந்த அசிஸ்டன்ட் கொண்டு வரான். கொண்டு வந்துட்டு அந்த புருஷங்காரன் கொலகாரன் கிடையாது அப்படின்னும் போது, டே பைத்தியம்
புடிச்சு வெட்டிக்கலே, என்னடா கேஸே முடிஞ்சு போச்சு, இந்த டைம்ல திடீர்னு வந்து அந்த புருஷங்காரன் கொலகாரன் கிடையாது அப்படின்னு சொல்ற, அவனே கொலை பண்ணன்னு ஒத்துக்கிட்டான்டா அப்படின்னும் போது அவன் ஒத்துக்கிட்டான், ஆனா கண்டிப்பா அவன் கொலகாரன் கிடையாது, இந்த ரிப்போர்ட்டை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது இந்த பொண்ணு ஷூட் பண்ணதுனால சாகல மக்களே, அதுக்கு முன்னாடியே யாரோ இந்த பொண்ணை மூச்சு விட முடியாம பண்ணி தான் கொலை பண்ணிருக்காங்க, டெட் பாடியை தான் இந்த பைபிள்ல ஷூட் பண்ணி கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதுல போட்டிருக்கு. அட பாவீங்களா, கதையில என்னடா ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டீம்ல இருக்கிற எல்லாருக்குமே செம ஷாக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கேட்கும் போது அதுதான் எனக்கும் புரியல, நான் யோசிக்கிறேன் அப்படின்றாரு. அப்போ டீம் மெம்பர்ஸ்லாம் இந்த கேஸை முடிச்சிடலாம் சார், அவன் தான் ஷூட் பண்ணிருக்கான், நம்ம கிட்ட ஆதாரமும் இருக்கு, மேலதிகாரிக்கும் கால் பண்ணி சொல்லிட்டோம், அப்படியே இந்த கேஸை முடிச்சுட்டு போயிட்டு அடுத்த கேஸை பாத்துக்கலாம் அப்படின்னும் போது நம்ம போலீஸ்காரங்க அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும், நம்ம மறுபடியும் இந்த கேஸ் ஆரம்பிக்கலாம், மேலதிகாரி கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அப்பதான் அந்த மாமா குட்டி ஞாபகம் வருது நம்ம ஹீரோக்கு. ஏமா நம்ம எல்லாரையுமே கூப்பிட்டு விசாரிச்சோம், எதுக்காக அந்த பையனை மட்டும் கூப்பிடவே இல்லை, அந்த பையன் மட்டும் எதுக்காக இன்வெஸ்டிகேஷனுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கால் பண்ண சார், அந்த பையனுக்கு போனே போல, அது மட்டும் இல்லாம இந்த புருஷங்காரன் மேல நம்ம செம டவுட்ல இருந்தோம், இவனை கூப்பிட்டு விசாரிக்கும் போது நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமா குட்டிய கண்டுக்கவே இல்லை அப்படின்னும் போது இப்போ கால் பண்ணி பாருமா அப்படின்னு சொல்றாரு. லேடி போலீஸும் கால் பண்றாங்க, கால் பண்ணா போன் போகுது, அந்த பையன் அட்டென்ட் பண்றான், இந்த கேஸை பத்தி சொல்லி விசாரிக்கணும், ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது இல்ல இப்போ என்னால வர முடியாது, எனக்கு ஒரு ஆபரேஷன் நடந்திருக்கு, நான் வீட்டுல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன், நான் வேணா ஒரு வாரம் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்றான். தங்கமே நீ வரலனா பரவாயில்ல, நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டு அந்த பையனை மீட் பண்ணி என்ன விஷயமாச்சு, எதுக்காக வரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன், உனக்கு என்ன ஆபரேஷன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கிட்னில கல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆபரேஷன் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றான். உனக்கு நவ்யாவை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நல்லாவே தெரியும், நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணு இறந்து போன விஷயத்த கேட்டு நான் ரொம்ப சோகத்துல இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்றான். சோகத்துல இருக்க, எதுக்காக கிரைம் ஸ்பாட்டுக்கோ இல்ல டெட் பாடியை பார்க்கவோ வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அன்னைக்கு தான் சார் எனக்கு ஆபரேஷனே ஆச்சு அப்படின்னு சொல்றான். அன்னைக்கு ஆபரேஷன் ஆச்சு அப்படின்னு சொல்ற, அப்படி இருக்கும்போது நீ தான் அந்த பொண்ணுக்கு கடைசியா கால் பண்ணிருக்க, எதுக்காக அந்த பொண்ணுக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு 20 லட்சம் அந்த பொண்ணு கிட்ட பிசினஸ் பண்ண கடன் வாங்கியிருந்தேன், அந்த பொண்ணுக்கு கொடுக்க தான் பேங்க்ல லோன் போட்டேன், அந்த லோனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு தான் அன்னைக்கு கால் பண்ணேன், கால் பண்ணி இந்த மாதிரி பேங்க்ல லோனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, கொஞ்ச நாள்ல கடனை திருப்பி கொடுத்துடுறேன் அப்படின்னும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போனை கட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்றான். சரி நீ அந்த டைம்ல எந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த, அந்த டீடைல் எல்லாம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது இவன் அன்னைக்கு 3 மணிக்கே போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கான், இன்னைக்கு காலையில தான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இத பேக்ரவுண்ட் செக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு டீமை வச்சு செக் பண்ணி பாக்குறாரு, அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு ஆமா கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரி தம்பி ரெஸ்ட் எடுங்க, வேற ஏதாவது வேணும் அப்படின்னா கால் பண்றேன், ஆனா இப்போதைக்கு இந்த சிட்டியை விட்டு வெளியே போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது, அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அந்த பொண்ணை போயிட்டு மீட் பண்ணி பேசிட்டே இருக்கும்போது அவங்க நவ்யாவுடைய கேஸை பத்தி கேக்குறாங்க. ஏமா நீ ஒரு பத்திரிகைக்காரி அப்படின்றதுனால என்கிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்டு பிரேக்கிங் நியூஸ்னு போடலான்னு பாக்குறியா அப்படின்னும் போது அப்படி கிடையாது, சும்மா நீ சொல்லணும் அப்படின்னா சொல்லலாம், இல்லனா வேணாம் அப்படின்னும் போது சரி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எல்லாத்தையுமே சொல்லும் போது இவங்க இந்த கேஸை பத்தி எல்லா டீடைலும் கேட்டுட்டு உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரியணும் அப்படின்னா யாரோ வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்மர் மூலமா அந்த புருஷங்காரன் தெரிஞ்சுக்கிட்டான் இல்லையா, நீங்க என்ன பண்ணுங்க போயிட்டு அந்த இன்ஃபார்மரை மீட் பண்ணி அவங்கிட்ட அன்னைக்கு யாரு வீட்டுக்குள்ள வந்தான்னு கேட்டீங்கன்னா மேபி அவன் தான் கொலகாரனா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது அடி பாவி என்ன மூலடி உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு அந்த இன்ஃபார்மரை மீட் பண்ணி விசாரிக்கிறாங்க. இந்த பையன் அன்னைக்கு யாரு உள்ளுக்குள்ள போனா அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவே எடுத்து வச்சிருக்கான், அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த மாமா குட்டி தான். என்ன இந்த பொண்ணு இறந்து போன சமயத்துல கரெக்டா இந்த பாய் ஃப்ரெண்ட் உள்ளுக்குள்ள போயிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கும் சரி ஹீரோடைய டீமுக்கும் சரி செம்ம ஷாக்கு. எப்படி இந்த புருஷங்காரன் ஏதோ ஃப்ராட் பண்ணி இவங்கள ஏமாத்த பார்த்தானோ அதே போல இந்த பாய் ஃப்ரெண்டும் ஏமாத்த பார்த்திருக்கான், இவன் தான் உண்மையான கொலகாரனா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனை தேடி போறாங்க. தேடி போனா போலீஸ் நம்மள அரெஸ்ட் பண்ண வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயந்துட்டு ஓடுறான். நீ ஓடினா மட்டும் விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு விரட்டிட்டு போயிட்டு புடிச்சு அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்டா அந்த பொண்ணை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போனது உண்மை, ஆனா அந்த பொண்ணை நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்றான். பொய் சொல்லாம உண்மையா சொல்லு அப்படின்னும் போது இவன் ஆரம்பத்துல இருந்து கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். காலேஜ் படிக்கும் போது 2 பேரும் லவ் பண்ணிருக்காங்க, லாங் டிரைவ் போலாமா செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஒரு ரெசார்ட்டை புக் பண்ணி கூட்டிட்டு போயிருக்கான். அங்க போயிட்டு சந்தோஷமா விளையாடி இருக்காங்க. குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா குளிச்சுட்டோம், நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகும்போது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது,
உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, இருந்தாலுமே கல்யாணத்துக்கு அப்புறமா இதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னும் போது அவ்வளவு நல்லா வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா இந்த பொண்ணு கூட ஒன்னா இருக்க ட்ரை பண்ணும்போது உனக்கும் எனக்கும் கண்டிப்பா செட்டே ஆகாது, நீ ஒரு மிருகம், நீ என் மூஞ்சிலேயே முழிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பிரேக்கப்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. பல வருஷமா ரெண்டு பேரும் மீட் பண்ணாமலே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் காலேஜ் ரீயூனியன் அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ணிருக்காங்க. இந்த பையனே தான் அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிச்சிருக்கான். இந்த பொண்ணு மூஞ்ச கொடுத்து கூட பேசாம ஏன்டா இப்போ இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்க பாரு அன்னைக்கு நான் பண்ணது தப்பு தான், அதுக்காக நான் இன்னைக்கு வரைக்கும் வருத்தப்பட்டு இருக்கேன். உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை, நம்ம வந்துட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் ப்ளீஸ் அப்படின்னும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸா இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அன்னைக்கு இந்த பையன் கேஷுவலா தான் குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிருக்கான். அப்போ அந்த புருஷங்காரன் சந்தேகப்பட்டு சண்டை போட்டிருப்பான். மறுநாள் காலைல இந்த பொண்ணே கால் பண்ணி, இங்க பாரா சும்மா ஃபார்மலா குட் நைட்டு குட் மார்னிங் அப்படின்லாம் மெசேஜ் பண்ணாத, உனக்கு ஏதாவது வேணும் என்கிட்ட பேசணும் அப்படின்னா நேரா கால் பண்ணு, தேவையில்லாம சும்மா சும்மா மெசேஜ் பண்ணி என் புருஷனுக்கும் எனக்கும் சண்டையை மூட்டி விட்டுறாத அப்படின்னும் போது கரெக்டா இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போது தான் புருஷங்காரன் வந்திருக்கான், சண்டை போட்டிருக்கான். அதுக்கப்புறம் ஒரு நாள் இந்த பையனே நவ்யாக்கு கால் பண்ணி ஒரு முக்கியமான விஷயமா உன்னை நேர்ல பார்த்து பேசணும், வீட்டுக்கு வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எப்பா சாமி வீட்டுக்கெல்லாம் வானா, ஏற்கனவே நானும் நீயும் ஏதோ தப்பான பழக்கம் பழகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என் புருஷன் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கான், நீ அந்த காஃபி ஷாப்க்கு வா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பேசியிருக்காங்க. இப்போ எதுக்காக உன்னை உடனே மீட் பண்ணும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லோன் போட்டிருந்தேன், அந்த லோன் வர கொஞ்சம் லேட் ஆகுது, அதுக்குள்ள அந்த காம்ப்ளெக்ஸ் உடைய ஓனரு நீ காசு கொடுத்தா மட்டும்தான் அந்த காம்ப்ளெக்ஸை நான் உனக்கு அலாட் பண்ணுவேன், இல்ல அப்படின்னா வேற யாருக்காச்சும் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணா எனக்கு நிறைய சேல் ஆகும், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு, ஒரு 20 லட்சம் மட்டும் பணம் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க யோசிக்கிறாங்க. இங்க பாரு நவ்யா, என் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா மட்டும் பணம் கொடு, இல்லனா வேணாம் அப்படின்னும் போது சேச்சே அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே செகண்ட்ல காசு போட்டிருக்காங்க. இந்த பையன் கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ், உன்ன மாதிரி ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில வந்ததுக்கு நான்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போது தான் புருஷங்காரன் வந்து பார்த்துருப்பான். பார்த்துட்டு கால் பண்ணிருப்பான். அப்போ புருஷன் பொண்டாட்டிக்கு கால் பண்ணும்போது நான் வீட்டுல தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி பொய் சொல்லிருப்பாங்க. போனை கட் பண்ணதுக்கு அப்புறமா ஏன்டி பொய் சொல்ற, காஃபி ஷாப்க்கு வந்திருக்கேன், இந்த மாதிரி ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கேன்னு சொன்னா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவன் ஏற்கனவே என்ன சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கான், இதெல்லாம் சொன்னா கண்டிப்பா என்ன டைவர்ஸே பண்றவாண்டா அப்படின்ட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பையன் இறக்கி விட்டு போயிருப்பான், சண்டை வந்திருக்கும், அதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஒரு நாள் திடீர்னு இந்த பையன் மறுபடியும் கால் பண்றான். கால் பண்ணி அந்த பணத்தை என்னால உடனே கொடுக்க முடியாது, பேங்க்ல லோனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, எனக்காக செக்யூரிட்டி சைன் போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உன்னால என் வாழ்க்கையே போயிட்டு இருக்கு, தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணாத, இந்த மாதிரி தொல்லை பண்ணிட்டு இருக்காத, தயவு செஞ்சு போனை வைடா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. இவன் விடாம திரும்ப திரும்ப கால் பண்றான். ஒரு கட்டத்துக்கு மேல செமையா காண்டாயிட்டு ஒரு பிளான் பண்ணி கிட்னில ஸ்டோன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆகுறான். அட்மிட் ஆயிட்டு நான் கார்டை வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், போயிட்டு கார்டை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்கான். கிளம்புனவன் நேரா இந்த பொண்ணுடைய வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறான். இந்த பொண்ணுக்கு இந்த பையனை பார்த்தோன்னே செம்ம ஷாக்கு, அட பாவி நீ ஏன்டா வீட்டுக்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ரொம்ப அர்ஜென்ட், நீ கால் பண்ணா எடுக்க மாட்டேற, கால் எடுத்திருந்த அப்படின்னா நான் ஏன் வரப்போறேன், தயவு செஞ்சு உதவி செய் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு கதவை லாக் பண்றான். இப்போ எதுக்கு வீட்டுக்குள்ள வந்த, உன்னால எனக்கே பெரிய பிரச்சனை, எனக்கும் என் புருஷனுக்கும் செம்ம சண்டை, ஏற்கனவே என் புருஷன் வர சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கான், நீ வீட்டுக்கு வந்த அப்படின்ற விஷயம்லாம் தெரிய வந்தா என்ன கொலையே பண்றான், நீ வீட்டை விட்டு வெளியே போட அப்படின்னும் போது என்னால போக முடியாது, சைன் போடு சைன் போடு அப்படின்றான். டேய் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கூடா, என்னால சைன்லாம் போட முடியாது, முதல்ல இங்கிருந்து வெளியே போடா அப்படின்னும் போது, வெளியெல்லாம் போக முடியாது, உங்ககிட்ட எப்படி சைன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றான். ஒரு மாதிரி ரூடா பேச ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணு மிரட்ட ஆரம்பிக்கிறான். அப்படியே கழுத்தை பிடிச்சி தூக்கி உன்னை எப்படியாச்சும் அடைஞ்சு உன்னுடைய பணத்தெல்லாம் ஆட்டைய போடணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ண, அன்னைக்கு நீ மிஸ் ஆயிட்ட, இன்னைக்கு கண்டிப்பா மிஸ் ஆக மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கழுத்தை பிடிச்சி தூக்கும் போது இந்த டைம்ல யாரோ வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. அவ்வளவுதான் மாட்டினாண்டா மாப்பிளன்னு பார்க்கும்போது, இந்த மாதிரி இக்கட்டான சிச்சுவேஷன் என்னைக்காச்சும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு நம்ம அந்த ரெசார்ட்டுக்கு போகும்போதே நீ துணி மாத்தும் போது அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன் பாருன்னு காமிச்சு, இப்போ நீ சைலண்டா வெளியே போயிட்டு கதவை ஓபன் பண்ணி யாரு வந்திருந்தாலும் சமாளிச்சு வெளியே அமிச்சிட்டு வா, அதுவும் புருஷனா இருந்தாலும் சரி, அதை விட்டு போட்டு இந்த மாதிரி ஒரு பையன் வந்திருக்கான், இந்த மாதிரி என்ன மிரட்டுறான், இந்த மாதிரி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா இந்த மாதிரி நானும் அப்லோட் பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் குள்ள போயிட்டு உட்காந்துக்கிறான். இப்போ யாரு வந்தாங்க அப்படின்லாம் நமக்கு காமிக்கல, யாரோ உள்ளுக்குள்ள வந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பொண்ணே கத்த ஆரம்பிக்கிறா, டே என்ன காப்பாத்துறா என்ன காப்பாத்துறா அப்படின்னும் போது இவன் கதை ஓபன் பண்ண ட்ரை பண்ணா ஓபன் பண்ண முடியல, யாரோ அந்த கதவை வெளிப்பக்கமா இருந்து லாக் பண்ணிட்டாங்க போல. இவன் ரொம்ப ட்ரை பண்றான். அதுக்கப்புறம் தான்
அந்த விண்டோ ஓபன் பண்ணி விண்டோ வழியா வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது இந்த பொண்ணு இறந்து போய் கிடக்குறா. நம்ம இந்த பொண்ணை கொலை பண்ணலான்னு வந்தா வேற யாரோ வந்து இந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு போயிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் பயந்துட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டு இருக்கான். இந்த விஷயம் தான் ஆச்சு, நான் கொலை பண்ணலாம் அப்படின்னு தான் போனேன், ஆனா நான் அந்த பொண்ணை கொலை பண்ணல அப்படின்னும் போது அதை நாங்க கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய கழுத்துல இருந்து சில பிங்கர் பிரிண்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த பிங்கர் பிரிண்டோட இந்த பையனுடைய கை பிரிண்ட் மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு கை மேட்ச் ஆகுது, இன்னொரு கை மேட்ச் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஆக்சுவலா அந்த இன்னொரு கை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு லேடியோடைய கைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்க இன்னொரு போலீஸ் சொல்லும் போது, அப்படின்னா இவன் கொலை பண்றதுக்கு முன்னாடியே வேற யாரோ வந்து கொலை பண்ணிட்டு போயிருக்காங்க, அது யாரா இருக்க முடியும், அந்த லேடி யாரா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இந்த வீட்டுக்கு வந்துட்டு போற ஒரே ஆள் இந்த வீட்டுல வேலை பார்க்குற அந்த மெய்டு மட்டும்தான், ஒருவேளை அவங்க கூட கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிச்சது மட்டும் இல்லாம இவங்க பிங்கர் பிரிண்டையும் செக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது மேட்ச் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. இப்போ ஹீரோடைய டீம் மண்டையை போட்டு பிச்சுக்கிறாங்க. அப்படின்னா யார் தண்டா கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா கால் பண்ண அரை மணி நேரத்திலேயே இந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஆக்சுவலா அவங்க 3 மணி நேரம் தொலைவில் இருக்காங்களாம். 3 மணி நேரம் கழிச்சு வர வேண்டியவங்க எப்படி அரை மணி நேரத்துல வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு டவுட். ஏன் நம்மளே யோசிக்கணும், நேரா போயிட்டு அவங்களையே மீட் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் கிளம்பி அந்த அம்மா அப்பாவுடைய வீட்டுக்கு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீட்டுக்கும் உங்க பொண்ணுடைய வீட்டுக்கும் 3 மணி நேரம் டிராவல் இருக்கு. அப்படி இருக்கும்போது அன்னைக்கு கால் பண்ண அரை மணி நேரத்துல எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நாங்க தான் சொன்னோம் இல்லையா, என்னுடைய பொண்ணு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி புருஷன் வந்துட்டு பயங்கரமா அடிக்கிறாரு, கொடுமைப்படுத்துறாரு, வீட்டுக்கு வந்து என்ன விஷயம்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணி சொன்னா, சரி ஓகே என்ன விஷயம் ஆகுது மாப்பிள்ளை கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துகிட்டு இருக்கும் போது தான் கரெக்டா போலீஸ் கால் பண்ணாங்க. ஒருவேளை நாங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பி இருந்தோம் அப்படின்னா கூட கண்டிப்பா எங்க பொண்ணை காப்பாத்திருக்க முடியும், என் பொண்ணுடைய சாவுக்கு நாங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. சரிங்க நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொலைகாரங்களை நாங்க கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அந்த டைம்ல இந்த அசிஸ்டன்ட் ஏதோ ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. வேகமா வீட்டுக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற ஒரு கல்யாண போட்டோவை பாக்குறாரு. அந்த கல்யாண போட்டோவை பார்க்கும்போது இந்த புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் கல்யாணம் ஆகி 22 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஆனா நவ்யாவுடைய வயசு 24. இத பார்த்தோன்னே இந்த அப்பா அம்மா பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போயிட்டு உட்கார வச்சு மறைச்சு எந்த பயனும் கிடையாது, நீங்க தான் கொலை பண்ணிருக்கீங்க, அந்த லேடியோடைய பிங்கர் பிரிண்ட் பக்காவா மேட்ச் ஆயிருக்கும், ஒழுங்கு மரியாதையா உண்மையா சொல்றீங்களா, அபிஷியலா இது வரைக்கும் நான் 40 பேர் கிட்ட கொலை பண்ணிருக்கேன், அன்அபிஷியலா 8 பேரை ஷூட் பண்ணி கொலை பண்ணிருக்கேன், உங்களையும் சேர்த்து 50 பேரா மாத்த எனக்கு கொஞ்ச நேரம் ஆகாது, ஒழுங்கு மரியாதையா உண்மையை ஒத்துக்கோங்க அப்படின்னும் போது நாங்க உண்மையை சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா நவ்யா வந்துட்டு எங்களுக்கு பிறந்த குழந்தை கிடையாது, என்னுடைய அண்ணன் பொண்ணுக்கு பிறந்த குழந்தை, அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு நாங்க தான் வளர்த்துக்கிட்டு இருந்தோம், இந்த பொண்ணுடைய அப்பா மிகப்பெரிய பணக்காரு, எக்கச்சக்கமா சொத்து சம்பாரிச்சு வச்சிருந்தாரு, அவரு சாகிறதுக்கு முன்னாடி உயிர்ல எல்லா சொத்துமே நவ்யாக்கு தான் சொந்தம், நவ்யாவை யாரு வளர்க்குறாங்களோ அவங்க தான் வந்துட்டு கார்டியனா இருப்பாங்க, யாரு நல்லா வளர்த்து கட்டி கொடுக்குறாங்களோ, நவ்யாக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா நவ்யாக்கு பாதி சொத்து, மிச்சம் வந்துட்டு யார் அந்த பொண்ணை வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு மீதி சொத்து, அதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நவ்யா தான் சைன் போடணும், நவ்யாக்கு சொத்துல பாதி கொடுக்க சம்மதம் அப்படின்னா எழுதி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி உயில்ல எழுதி வச்சுட்டு அவரு இறந்து போயிருக்காரு. இவங்களும் ரொம்ப நாளா கேட்டிருக்காங்க, ஏமா அந்த சொத்தை எங்க பேர்ல எழுதி கொடுமா, நீ தான் வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்ட இல்லையா, எங்களுக்கு கொஞ்சமாச்சு சொத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அந்த பொண்ணு ஏதேதோ சொல்லிருக்கா, எவ்வளவு நாளாகியுமே சொத்தை எழுதி கொடுக்காமலே இருந்திருக்கா, இவங்க பிளான் பண்ணிருக்காங்க, இதான் சரியான டைம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டுறாங்க. இந்த டைம்ல தான் அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பான். இப்போ இந்த பொண்ணு போயிட்டு கதவை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அப்பாவும் அம்மாவும் வந்திருக்காங்க. உங்களுக்கு இப்போ என்ன வேணும், எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ தானமா கால் பண்ணி வர சொன்ன அப்படின்னு சொல்றாங்க. நான் தான் வர சொன்னேன், ஆனா வரத்துக்கு முன்னாடி கால் பண்ணிட்டு வர மாட்டீங்களா, இப்போ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீங்க வெளியே போங்க அப்படின்னும் போது வெளியெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு நாங்க போயிட்டோம், ஆனா இதுல சைன் பண்ணு அப்படின்னும் போது சைன்லாம் பண்ண டைம் கிடையாது, தயவு செஞ்சு வெளியே போங்க அப்படின்னா, உன்னை வளர்த்ததுக்கு எங்களுக்காக இந்த சொத்தை கூட எழுதி கொடுக்கவே மாட்டியா, நாங்க என்ன உன்னை வந்துட்டு பாசத்தினால வளர்த்தோம் நினைக்கிறியா, இந்த சொத்துக்காக தான் வளர்த்தோம், ஒழுங்கு மரியாதையா சைன் பண்ணு அப்படின்னும் போது, சே ஏன்னா இப்படி பணம்னு அலையிறீங்களோ, நீங்க வந்துட்டு என்ன பொண்ணா பார்க்காம இருந்திருக்கலாம், ஆனா நான் வந்துட்டு உங்களை அப்பா அம்மாவை தான் பார்த்தேன், சொத்து மட்டும் இல்ல நீங்க என்ன கேட்டிருந்தாலும் கொடுத்திருப்பேன், என் உயிரையும் கூட அப்படின்னு சொல்லிட்டு மொத்த சொத்தையுமே எழுதி கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த அம்மா கறி ஓடி வந்து ஹக் பண்ணிட்டு என் செல்ல குட்டி பட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த
பொண்ணு அப்படியே தள்ளி விட்டு கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்னா மொத்த சொத்தும் இவங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம யாருக்குமே டவுட் வராது, இந்த பொண்ணு திருப்பியும் கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ண ட்ரை பண்றாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து கொலை பண்ண ட்ரை பண்றாங்க. அப்போ இந்த பொண்ணு தள்ளி விட்டு ஓட ஆரம்பிக்கிறா. ஓடி போயிட்டு 100க்கு கால் பண்றா. கால் பண்ணி இப்படி நான் ஒரு பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டு இருக்கேன், இந்த வீட்டுக்கு உடனே வாங்க அப்படின்னு சொல்லும் போது போனை புடுங்கி உடைச்சு போட்டு இந்த பொண்ணை துரத்திட்டு போறாங்க. இந்த பொண்ணு போயிட்டு ஒழுகுறா. இந்த பொண்ணு அடிச்சு கழுத்துல ஒரு துணியை மாட்டி தூக்கு மாட்டி தொங்க விட்டு கொலை பண்ண ட்ரை பண்றாங்க. இந்த பொண்ணு உயிருக்கு போராடிட்டே இருக்கா, ஆல்மோஸ்ட் சாகர கண்டிஷன். அந்த டைம்ல போலீஸ் வண்டி வந்த சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த பொண்ணை அப்படியே போட்டு பயந்துட்டு ஓடி போயிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது, சே உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்ல, பொண்ணுன்னு கூட பார்க்காம, அதுவும் தான் வளர்த்த பொண்ணுன்னு கூட பார்க்காம கொலை பண்ணிருக்கீங்க, அதுவும் பணத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ இந்த கேஸ் முடிஞ்சு போச்சு, இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க, நான் மேலதிகாரிக்கு கால் பண்ணி பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான், கேஸே முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது இப்போ அந்த அசிஸ்டன்ட் போயிட்டு கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்றாரு. அவங்க ஏதோ ஒரு நியூஸை கவர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இப்போ எதுக்குமா என்ன இங்க வர சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த பொண்ணுங்களை பாரு, இவங்கெல்லாம் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, எனக்கு எப்படிமா தெரியும், நீயே சொல்லு அப்படின்னும் போது, இவங்க எல்லாருமே கற்பழிப்பால பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ், இவங்களுக்காக தங்கும் இடம், இவங்களுக்காக ஹெல்ப் பண்ண ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க வேற யாரும் கிடையாது, இறந்து போன நவ்யா தான் அப்படின்னும் போது, அந்த பொண்ணு இவ்வளவு பெரிய வேலை எல்லாம் பார்த்திருக்காளா, இவ்வளவு நல்ல பொண்ணா இருந்திருக்காளா, உனக்கு அந்த பொண்ணை பர்சனலா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒரே ஒரு வாட்டி இன்டர்வியூ எடுக்கலான்னு போயிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நவ்யா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சமூக சேவகியா இருந்திருக்காங்க. முக்கியமா இந்த மாதிரி கற்பழிப்பால பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ்க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா போராடி இருக்காங்க. இந்த மாதிரி பெண்களுக்காக நல்ல விஷயம்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கிடைச்சிருக்கு. அந்த அவார்டு நவ்யாக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு இன்டர்வியூ எடுக்க போகும்போது நம்ம நவ்யா எவ்வளவு நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுடைய சாவுல என்னமோ மர்மம் இருக்கு, அந்த அப்பா அம்மா தான் இந்த பொண்ணை கொலை பண்ணிருப்பாங்க, அதனால மட்டும்தான் இந்த பொண்ணு இறந்து போயிருப்பா அப்படின்ற விஷயத்த என்னால நம்பவே முடியல அப்படின்னும் போது, இந்த விஷயம்லாம் முன்னாடியே ஏண்டி என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த கேஸ் எந்த பாதையில போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ என்ன பண்ற, உங்க டீம் வந்துட்டு என்ன விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடிக்க கேட்டேன் பத்தியா, இதுக்குதான் எனக்கு என்னமோ இந்த கொலையில வேற என்னமோ மர்மம் இருக்கு, ஏன்னா எக்கச்சக்கமான பேர் மேல இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா, நூற்றுக்கணக்கான கம்ப்ளைண்ட் இருக்கு, அதுல யாரோ கூட இந்த பொண்ணை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, அந்த அப்பா அம்மா கொலை பண்ணதுனால இறந்து போகாம இருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது இதை ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு யார் மேலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்டையே எடுத்து செக் பண்றாரு. கடைசியா இந்த பொண்ணு 100க்கு கால் பண்ணா அப்படின்ற விஷயத்த அந்த அப்பா அம்மா கிட்ட விசாரிக்கும் போது அவங்களே சொல்லிருப்பாங்க. ஆனா 100க்கு கால் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ரெக்கார்ட்ல இல்ல, எப்படி போலீஸ் ரெக்கார்ட்ல இல்லாம போகும், நம்ம அந்த கம்பெனி கிட்ட கேட்கும் போது கூட 100க்கு கால் பண்ணதா எந்த டீடைலுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் முதல்ல கிளம்பி கண்ட்ரோல் ரூமுக்கு போயிட்டு அந்த டைம் அந்த டேட்லாம் சொல்லி, இந்த டைம்ல ஏதாவது பொண்ணு கால் பண்ணாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா ஒரு பொண்ணு கால் பண்ணாங்க, கால் பண்ணி ஒரு எமர்ஜென்சி, என்னை யாரோ கொலை பண்ண பாக்குறாங்க, இந்த வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் சொல்லிட்டே இருக்கும்போது போனு கட் ஆயிடுச்சு, நான் பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணேன், அவங்கள போயிட்டு அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னேன் அப்படின்னும் போது, இப்போ இந்த அசிஸ்டன்ட் கிளம்பி பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் போறாரு. அங்க போயிட்டு இந்த டைம் டேட்லாம் சொல்லி இந்த மாதிரி ஒரு கால் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா சார் கால் வந்துச்சு, அன்னைக்கு ஸ்டேஷன்ல நான் மட்டும் தான் இருந்தேன், சிஎம் வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க எல்லாருமே போயிட்டாங்க, எனக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியாம மேலதிகாரிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னும் போது, நானே இன்னைக்கு லீவ்ல இருக்கேன், எதுக்கு எனக்கு கால் பண்ணி தொல்லை பண்ற, இப்போ யாரு ஸ்டேஷனுக்கு முதல்ல வராங்களோ அவங்கள அமுச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாரு. நானும் ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமா 2 பேரும் அமுச்சு விட்டேன், இவங்க போயிட்டு பார்க்கும்போது அந்த பொண்ணு ஷூட் பண்ணப்பட்டு இறந்து போய் கிடந்தா, அவ்வளவுதான் அப்படின்னும் போது இங்க எல்லாமே கரெக்டா இருக்கு, அந்த பொண்ணு போலீஸ்க்கு போன் பண்ணிருக்கா, போலீஸ் ஹெல்ப் பண்ண பார்த்திருக்காங்க, அந்த பொண்ணு இறந்து போயிருக்கா, ஆனா இந்த பொண்ணு போலீஸ்க்கு கால் பண்ணா அப்படின்ற விஷயம் மட்டும் ஏன் இல்ல, இதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு கிளம்பி அந்த சிம்முடைய கம்பெனிக்கே போயிட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணு கடைசியா 100க்கு கால் பண்ணிருக்கா, அது மட்டும் ஏன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அங்க இருக்க ஒரு பொண்ணு செக் பண்றா, செக் பண்ணி பார்த்துட்டு டேட்டா இங்க இல்லவே இல்ல, அந்த பொண்ணு வந்துட்டு 100க்கு கால் பண்ணா அப்படின்ற மாதிரி ரெக்கார்டே இங்க இல்ல அப்படின்னும் போது, நல்லா செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு செக் பண்ணி பார்த்தாலும் அவ்வளவுதான் வருது, இதுக்கப்புறம் சர்வர்ல செக் பண்ணும் அப்படின்னா அது நீங்க போயிட்டு மேனேஜர் கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னும் போது, எங்க அந்த ஆளு அவரை கூப்பிடுங்க அப்படின்னும் போது அவர் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாரு அப்படின்றாங்க. அவருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னா கால் பண்ணா போனு சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரி ஓகே அட்ரஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு இவரு கிளம்புறாரு. இவரு போயிட்டே இருக்கும்போது அங்க வந்த அடியாட்கள் இவரை அடிச்சு கொலை பண்ண பாக்குறாங்க. இந்த டைம்ல தெய்வம் மாதிரி நம்ம ஹீரோ வந்து இவரை காப்பாத்துறாரு. செம ஃபைட்.
போயிட்டு ஃபைட்டோடைய முடிவுல அங்க இருக்கிற எல்லாரும் தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க. இவனுங்க யாரு, எதுக்காக உன்னை கொலை பண்ண பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதான் எனக்கு தெரியல, ஆனா இந்த கொலையில என்னமோ ஒரு சந்தேகம் இருக்கு, அது மட்டும் எனக்கு தெரியும், ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, அதை நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னும் போது இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் விசாரிச்சாச்சு, எல்லாரும் இப்போ நம்ம கஸ்டடியில இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன டவுட், இதுல அந்த அப்பா அம்மாவே கொலை பண்ண அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க, நம்ம கிட்ட பக்காவான எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னும் போது இல்ல சார் கண்டிப்பா ஏதோ மிஸ் ஆகுது, அதை நான் கண்டுபிடிக்கிறேன், அது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் நம்ம கஸ்டடியில இருக்காங்க அப்படின்னும் போது யாரு என்ன கொலை பண்ண பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதான் தெரியல, சரி நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு, எதுவா இருந்தாலும் எனக்கு அப்டேட் பண்ணு அப்படின்னும் போது ஓகேன்னு சொல்லிட்டு இவரும் கிளம்பி மேனேஜருடைய வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது அந்த ஆளு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டு இருக்காரு. அங்க ஒரு தற்கொலை கடிதமும் இருக்கு. அட என்னடா இது, எந்த பக்கம் போனாலும் முட்டு சந்தா இருக்கி அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒன்னும் புரியல. அதுக்கப்புறம் டீம் கிட்ட என்னமோ பேசுறாரு, ஏதோ விசாரிக்கிறாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ நேரா போயிட்டு இந்த அசிஸ்டன்ட்ட சில ரவுடி பசங்க கொலை பண்ண வந்திருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு பார்ட்டில இருக்காங்க, அவங்க எல்லாரையும் தொக்கா தூக்கிட்டு வராரு. அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ உட்கார வச்சு எதுக்காக இந்த கொலையை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் மேலதிகாரியா, நான் எதுக்காகயா அந்த பொண்ணை கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பொய் சொல்லாம உண்மையை சொல்லுங்க, கண்டிப்பா நீங்க தான் அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, அது மட்டும் இல்லாம என்னையும் கொலை பண்ண நீங்க தான் ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடியாளை கூட்டிட்டு வரும்போது அடியாள் வந்துட்டு எல்லா உண்மையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். இவன் மேல எக்கச்சக்கமான கேஸ் இருக்கு, இவனையும் என்கவுண்டர்ல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இங்க பாரு, நீ என்கவுண்டர்ல சாகறியா இல்ல அதுக்கு பதிலா எனக்கு ஒரு வேலை பண்றியா அப்படின்னும் போது என் உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்னா நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா நீ இந்த அசிஸ்டன்ட்டை கொலை பண்று அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ காமிக்கிறாரு. இந்த அசிஸ்டன்ட்டை கொலை பண்ண இந்த அடியாட்களும் போகும்போது கரெக்டா அங்க நம்ம ஹீரோ வந்து காப்பாத்துறாரு. அதுக்கப்புறம் அந்த அடியாலே கால் பண்றாரு. கால் பண்ணி உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, நீயே கொலை பண்ண சொல்ற, நீயே வந்து காப்பாத்துற, என்ன உனக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல இந்த அசிஸ்டன்ட் பையன் பயங்கரமா யோசிக்கிறான், போற போக்க பார்த்தா நான் தான் கொலைகாரன் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிருவான் போல, இவனை கொலை பண்ணிட்டா எல்லாமே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு போலீஸ்காரர் இறந்து போனா அப்படின்னா சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப நான் கண்டிப்பா மாட்டிப்பேன், நீ என்ன பண்ணு, அந்த மேனேஜரை கொலை பண்ணு, அவனை வந்துட்டு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி செட் பண்று அப்படின்னும் போது அதுக்கப்புறம் தான் இவனுங்களாம் போயிட்டு கொலை பண்ணிட்டு அத ஒரு தற்கொலை அப்படின்ற மாதிரி செட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. மக்களே இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடியாளு சொல்லி முடிக்கும் போது சரி ஓகே நீ போ நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமும் உண்மையை மறைச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லுங்க அப்படின்னும் போது இந்த ஆளும் பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த பிளாஷ்பேக் கொஞ்சம் கன்றாவியா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு தம்பி இருக்காரு, தம்பி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான போதக்கையே, முக்கியமா பயங்கரமான காஜா இருப்பான் போல. ரோட்ல போயிட்டே இருக்கும் போது அங்க ஒரு பொண்ணை பாக்குறான், அந்த பொண்ணுடைய அண்ணனை அடிச்சு போட்டு இந்த பொண்ணை ரேப் பண்ண ஆரம்பிக்கிறான். ரேப் பண்ணிட்டு கொலையும் பண்ணிட்டு போறான். இந்த விஷயத்த அண்ணன்காரன் பார்த்துட்டு என்ன பண்றது அப்படின்னே புரியாம நம்ம ஹீரோயின் அந்த இறந்து போன நிவ்யாக்கு கால் பண்ணி சொல்றான். அந்த டைம்ல அவங்க ஏதோ வெளியூர்ல இருக்காங்க போல, நான் வர கொஞ்சம் லேட் ஆகும், நீங்க என்ன பண்ணுங்க பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி மேடம் நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்காரு. இதே டைம்ல தான் தம்பிக்காரன் வந்து அண்ணனை பார்த்து அண்ணா என்னை காப்பாத்து, நான் போதையில என்ன பண்றேன் அப்படின்னே புரியாம ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டேன், என்னை காப்பாத்து அப்படின்னும் போது நியாயமான நல்ல பையனா இருந்திருந்தா, நல்ல போலீஸ் நல்ல அண்ணாவா இருந்திருந்தா உங்க அக்கா மக்கா என்னது ரேப் பண்ணிட்டியா, என்னடா தக்காளி சட்னி சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு காதா மட்டும் ஒரு 4 போடு போட்டு ஜெயில தூக்கி போட்டுருக்கணும். அதை விட்டு போட்டு முதல்ல கண்டிக்க ஆரம்பிக்கிறாரு. சரி ஓகே இருந்தாலும் நீ என் தம்பியா போயிட்ட, உன்னை நான் எப்படியாச்சும் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்க. இந்த தம்பிக்காரங்கிட்ட கொஞ்சம் காசை கொடுத்து எங்கேயாச்சும் நீ வெளியூர் போயிட்டு செட்டில் ஆயிடு, இந்த கேஸை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரே இந்த கேஸை விசாரிக்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. கடைசியா அந்த அண்ணன்காரன் தான் தங்கச்சியவே ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்துட்டு என்கவுண்டர் பண்ணி கொலை பண்ணிட்டாரு. அதை தான் நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பார்த்திருப்போம். ஆனா நவ்யாக்கு தான் நல்லா தெரியும் இல்லையா இங்க என்னமோ தப்பு நடக்குது, அந்த அண்ணன்காரன் தான் கால் பண்ணி சொன்னா எப்படி அந்த அண்ணன்காரனே தங்கச்சியை ரேப் பண்ணி கொலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்கவுண்டர் பண்ண போலீஸ் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இந்த கம்ப்ளைண்ட் வச்சுதான் இந்த எல்லா விஷயத்தையுமே இந்த அசிஸ்டன்ட் கண்டுபிடிச்சிருப்பாரு. கம்ப்ளைண்ட் பண்ண இந்த பொண்ணை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் அன்னைக்கு ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது. இந்த மாதிரி ஒரு பொண்ணு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கா போல, யாரோ கொலை பண்ண ட்ரை பண்றாங்க போல, நீங்க போயிட்டு அந்த பொண்ணை காப்பாத்துறீங்களான்னு கேட்டு லொகேஷனையும் அனுப்பும் போது இன்னைக்கு நான் லீவ்ல இருக்கேன்யா, என்னெல்லாம் போக முடியாது, யாரு வராங்களோ அவங்கள அமுச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு இவரு தான் போனை கட் பண்ணிருப்பாரு. ஆனா லொகேஷன் போட்டு பார்க்கும்போது ரொம்ப பக்கம் 3 கிலோமீட்டர் அப்படின்னு தான் காமிக்குது. போற வழி தானே பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு கதை ஓபன் பண்ண ட்ரை பண்ணா கதவு லாக்ல இருக்கு. பின்னாடி பக்கமா போறாரு. இப்போ வீட்டுக்குள்ள போயிட்டு பார்த்தா இந்த பொண்ணு வந்துட்டு பாத்தீங்கன்னா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. அந்த அப்பா அம்மாவும் சேர்ந்து
இருந்துட்டு தூக்கல மாட்டி தொங்க விட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. போலீஸ் வந்திருக்காங்க, நம்ம மாட்டிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடினாங்க. பாத்தீங்களா, வந்தது இந்த இடைவட்ட பையன் தான் போல. இப்போ உள்ள வந்து பாக்கும்போது இந்த பொண்ணு சாகல, உயிருக்கு போராடிட்டு இருக்கா. என் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலகாணி மூட்டையை வச்சு இந்த பொண்ணுடைய மூச்சை அமுக்கி அப்படியே சாகடிச்சிருக்காரு. கடைசியா பார்த்தா இந்த ஆளு கையிலேயே இந்த கேஸ் வர யாரையாவது மாட்டி விட்டு நம்ம எஸ்ஐலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ இந்த அசிஸ்டன்ட் உட்கார்ந்து நோண்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ இந்த உண்மையெல்லாம் சொல்லி முடிக்க கடைசி சீன்ல 4 பேரும் கன்னோட இருக்காங்க. என்ன எனக்கே வா, எனக்கே என்கவுண்டரா அப்படின்னும் போது, ஆமா நீங்க சொல்லி கொடுத்த விஷயம் தான் அப்படின்னும் போது, இங்க பாரு நான் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், என்ன சும்மா ஷூட் பண்ணிட்டு நீங்க யாரும் தப்பிச்சுலாம் போக முடியாது, கண்டிப்பா ஒரு நாள் மாட்டுவீங்க அப்படின்னும் போது, அப்படின்னா ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய கண்ணை கட்டி விட்டு கையில ஒரு கன்னை கொடுத்து, நாங்க 3 பேரும் போயிட்டு ஒளிஞ்சுப்போம், உன்னால முடிஞ்சா ஷூட் பண்ணு, எங்க 3 பேர்ல யாரையாவது ஒருத்தரை நீ ஷூட் பண்ணிட்ட அப்படின்னா கூட தப்பிச்சு ஓடி போயிடலாம், நாங்க ஒண்ணுமே பண்ண மாட்டோம், அதை தாண்டி கண்ணு கட்ட அவுக்க ட்ரை பண்ண அப்படின்னா நாங்களே ஷூட் பண்ணி கொலை பண்றோம் அப்படின்னும் போது, இவரும் கையில துப்பாக்கி வச்சுக்கிட்டு டமால் டமால்னு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ அண்ணா என்ன காப்பாத்தனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் கேக்குது. என்ன விஷயம்னா, இவங்க போயிட்டு ஒளிஞ்சுகிட்டு இருப்பாங்க, இவன் கையாலேயே தம்பிய கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க தம்பிய நிப்பாட்டி இருப்பாங்க. இந்த பயபுள்ள யாடா கூடமா அங்க இங்கன்னு ஷூட் பண்ணும்போது தம்பி மேல புல்லட் பாஞ்சி பயபுள்ள உயிருக்கு போராடுறான். ஐயோ என் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு அழுக ஆரம்பிக்கிறாரு. தம்பிக்காரன் இறந்து போயிட்டான், உங்க யாரையுமே சும்மா விட மாட்டேன் அப்படின்னும் போது, அதுக்கு முன்னாடி நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஷூட் பண்ண ட்ரை பண்றாங்க. இந்த டைம்ல அசிஸ்டன்ட்டுக்கு யாரோ கால் பண்றாங்க. அசிஸ்டன்ட் செமையா ஷாக் ஆகுறான். இந்த மோசமான போலீஸ் ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிக்க ஆரம்பிக்கிறான். பார்ட் 2 வரும் அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த அசிஸ்டன்டோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பா பாத்தீங்களா, அந்த பொண்ணை இவன் கடத்தி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஒருவேளை செகண்ட் பார்ட் வந்துச்சு அப்படின்னா நான் போடுற மக்களே, இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.